ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி. இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி திருவிழாவில் தாங்க. இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷாப்பிங் ஏரியா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விண்டேஜ் கார் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ட்ரெடிஷ்னலான ஜமாப் ஆட்டம் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது பதம் ஃபுட்ஸ், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அந்த ஷாப் தான். இவங்க பார்த்திங்கன்னா நிறையா நேச்சுரலான ஃபுட்ஸ் வெரைட்டிஸு அப்புறம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி மில்லட்ஸில் ரெடி பண்ணுற உப்மா மிக்ஸு, அப்புறம் நூடுல்ஸு, மியூஸ்லி ஐட்டம்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா இந்த மாதிரி பவுடர் வெரைட்டிஸும் இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் ஷாப்பில் பார்த்திங்கன்னா இது மாதிரி குட்டி குட்டியான மினியேச்சர் குக்கிங் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. துரை மெட்டல்ஸ் அவங்களோடது. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் குட்டி குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. ப்ராஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் அயன் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் ஷாப் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டாலு, அப்புறம் நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சுங்க. நாங்கள் போகும்போது கொஞ்சம் ஏர்லியாகவே போனதுனால ஒரு சில ஷாப்ஸ்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணாமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து கிட்ஸ்க்கான டாய்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. குழந்தைங்கள வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு ஃபுல்லாக வந்து ஃபுட் ஷாப்ஸ் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட விண்டேஜ் கார் கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. எல்லாம் ஒரு ரேலி போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து இதை பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான கேம்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு, குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா கிராமிய கலை நிகழ்ச்சிகள் வந்து நடைபெற்று இருந்துச்சுங்க. இது வந்து ஜமாப் ஆட்டம், கோயம்புத்தூர்லேருந்து வந்து ரொம்ப சிறப்பாக ஆடினாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுச்சுங்க. மக்கள் ரொம்பவே ரசித்து பார்த்தாங்க. ஏன்னா நம்மளோட கிராமிய நிகழ்ச்சிகள் வந்து எல்லாருமே ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. இந்த பொள்ளாச்சி திருவிழாவில் பார்த்திங்கன்னா நிறைய கிராமிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்துச்சு. வள்ளி கும்மி ஆகட்டும், அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜமாப் ஆட்டம், அப்புறம் காவடி ஆட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்று இருந்துச்சுங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல் கடைசி வரைக்கும் ரொம்ப அழகாக ஆடினாங்க. நான் பொள்ளாச்சி திருவிழாவில் கலந்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த திருவிழா பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் ஒன்று கூடுற ஒரு இடமா அமைஞ்சது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்குள்ளே இருக்கிற திறமைகளையும் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மராத்தானில் எல்லாம் குழந்தைங்க அவ்வளோ தூரம் ஓடுவாங்களா அப்படின்னு யோசிக்கிற டைமில் வந்து சூப்பராக ஓடுவாங்க அப்படிங்கிறத வந்து உணர்த்தியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம மிஸ்டர் மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.